ஒரு வீடுங்கிறது இங்குள்ள பலருடைய வாழ்நாள் கனவா இருந்துட்டு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற தன் வாழ்நாள் முழுசையும் அடமானம் வச்சு வீட்டு கடனுக்கான வட்டி கட்ட வேண்டிய ஒரு அபல நிலைக்கு இன்னைக்கு பெரும்பாலானோர் தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் தங்கத்தோட விலையேற்றத்தை விட இந்த கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கிறது தான். இந்த விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நம்ம ரெகுலரா வீட்டை கட்டுற வழக்கமான கட்டுமான பொருட்களுக்கு மாற்றா பல வித்தியாசமான மாற்று பொருட்களை எப்படியெல்லாம் முறையா பயன்படுத்தி வீட்டை கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவை கம்மி பண்ண முடியும்னு நம்ம சேனல்லையே பல வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வரிசையில வெறும் 2 லட்சம் செலவுல ஒரு அழகான ஈகோ ஃப்ரெண்ட்லி வீட்டை எப்படி கட்ட முடியும்னோ அதுக்கு நம்ம இங்க பயன்படுத்த போற எர்த் பேக் ஹவுசிங் டெக்னிக்னா என்ன, இதை எப்படி முறையா பயன்படுத்தி சிக்கனமான அதே சமயம் உறுதியான ஒரு முழு வீட்டையும் கட்ட முடியும் மற்றும் இதை நிறை குறைன்னு A to Z அடுத்த 5 நிமிஷத்துல விரிவாகவும் விரைவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். அன்னைக்கு நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர் குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகளை எப்படியெல்லாம் கட்ட முடியும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எர்த் பேக் ஹவுசிங் இதனுடைய சுருக்கம் பழைய பிளாஸ்டிக் சிமெண்ட் பை அல்லது அரிசி மூட்டை மாதிரியான பாலிப்ரோபைலன் பைகள்ல சாதாரண மண்ணு நிரப்பி அந்த மண்ணு மூட்டையை நேர்த்தியா பயன்படுத்தி முழு வீட்டையும் கட்டுற ஒரு அசத்தலான கட்டுமான முறை. அட போங்கப்பா, சின்னதா பூகம்பம் வந்தா போதும் மண்ணு மூட்டை சரிஞ்சு தலையில விழுந்துடாதாங்கிற கேள்விக்கும் மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா மண்ணு மூட்டை நகர்ந்து அடிச்சுட்டு போயிடாத மாதிரியான கேள்வியும் சந்தேகமும் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுக்கான பதில் கிடைக்கும். இந்த எர்த் பேக் முறையில பொதுவா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்ட முடியும். அதிகபட்சமா G+1 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த எர்த் பேக் வீட்டை கட்டுறதுக்கு வீட்டுடைய சுவர்கள் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு நேரா பூமியில 3 அடி அகலம் 3 அடி ஆழத்துக்கு சுவர் வர மொத்த நீளத்துக்கும் பள்ளம் எடுத்து பின் பள்ளத்துல நல்லா தண்ணி ஊத்தி காம்பாக்ஷன் அழுத்தம் கொடுத்து கன்சாலிடேஷன் பண்ண பிறகு நிரப்பப்பட்ட மண்ணு மூட்டைகளை 3 அடி அகலத்துக்கு வீட்டை சுத்தியும் ஒரு வரி அடுக்கி பின் அந்த வரி மூட்டைக்கு மேல திம்ஸ் கட்டையை வச்சு மூட்டை கிழியாதபடி மெதுவா தட்டி மண்ணை டைட்டா காம்பாக்ஷன் பண்ணணும். பின் அழுத்தம் கொடுக்கப்பட்ட மூட்டைக்கு மேல 2 வேலி கம்பிய இப்படி எல்லா மூட்டையை சுத்தியும் வரா மாதிரி வச்சு அந்த கம்பிக்கு மேல அடுத்த வரி மூட்டையை வச்சு திம்ஸ் அடிச்சு பின் 2 வேலி கம்பிய மூட்டைக்கு மேல வச்சுன்னு அடுத்தடுத்து இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஃபவுண்டேஷன் அஸ்திவார குழிய மண்ணு மூட்டையை வச்சு 3 அடி அகலத்துக்கும் நிரப்பி பின் வீட்டுடைய சுவர்களா வெறும் ஒரு மூட்டை அகலத்தை பிக்ஸ் பண்ணி போடப்பட்ட மண் மூட்டை அஸ்திவாரத்துக்கு மேல சரியா நடுவுல இந்த சுவருக்கான மூட்டைய முதல் வரி லைனா வச்சு பழையபடி பொறுமையா திம்ஸ் அடிச்சு 2 வேலி கம்பிகளை மூட்டைக்கு மேல வச்சு அடுத்து இன்னொரு வரி மூட்டைன்னு அடுத்தடுத்து இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு தேவையான அளவுக்கு சுவரை எழுப்பணும். இதுக்கு நடுவுல எங்கெல்லாம் ஜன்னல் கதவுகள் வருதோ அதுக்கு ஏற்ப இப்படி ஃப்ரேமுக்கு மேல லிண்டல் பீம் இல்ல கருங்கல் ஸ்லாபுகளை வச்சு பின் அதுக்கு மேல மூட்டைகளை அடுக்க தொடங்கணும். இப்படி சுவரோட மொத்த உயரத்துக்கும் நிதானமா மூட்டைகளை அடுக்கின பிறகு சுவருக்கு மேல ரெகுலரான காங்கிரீட் ஸ்லாபையே திக்னஸ் குறைச்சு லைட் வெயிட் இடை குறைவான கூரையா போட்டுக்கலாம். இல்ல இப்படி நேச்சுரலா ஓலக்கூரை பின்னியோ இல்ல டெரகோட்டா டைல்ஸ் ரூஃபிங்கையும் போட்டுக்கலாம். அவ்வளவுலாம் பட்ஜெட் இல்லங்கிறவங்க இதே எர்த் பேக்கை ப்ராப்பரா நெருக்கி அடுக்கி இப்படி அழகான ஒரு டோம் ஸ்ட்ரக்சரா கூட கட்டிக்கலாம். இந்த டோம் ஸ்ட்ரக்சர் டெக்னிக் தான் பெரும்பாலான எர்த் பேக் முறை வீடுகள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. ரைட், இப்போ இப்படி மண்ணு மூட்டைகளை அடுக்கி வீட்டை கட்டின பிறகு வேலை முடிஞ்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இந்த மண்ணை மூட்டை கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துற பாலிப்ரோபைலன் பைகளை இப்படி நிரந்தரமா வெயில்ல சூரிய ஒளி படுற மாதிரி வச்சிருந்தா நாளடைவுல பை மக்கி போயிட வாய்ப்புகள் இருக்கு. அதை தடுக்கவும் சுவரை இன்னும் வலுப்படுத்தவும் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு கலவையை மூட்டைக்கு முன்னும் பின்னும் அதாவது வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் பெர்ஃபெக்டா சுவர் மாதிரியே கலவையை பூசி அப்படி பூசும் போதே அந்த பூச்சுக்குள்ளார வீட்டுக்கான எலக்ட்ரிக்கல் பைப்ஸ்களை சுவர்ல மறைச்சு கொண்டு போய்க்கிறது ரொம்ப முக்கியம். சராசரி சுவர்கள்ல பூசுற மாதிரி வெறும் கலவையை மட்டும் மூட்டைக்கு மேல பூசாம இந்த மண் மூட்டை சுவர்ல PVC கோட்டட் GI மெஷ் ஒயர்களை மூட்டையில அணைச்சபடி விரிச்சு பொருத்தி பின் அதுக்கு மேல சிமெண்ட் பூச்சு பண்றதுனால அந்த சுவர்கள் டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இந்த கட்டுமானத்துல மக்களுக்கு எழும்புற பெரும்பாலான சந்தேகம்னு எடுத்துக்கிட்டா இப்படி அடுக்கப்படும் மூட்டைகள் சரிஞ்சு விழுகாதுன்னு எப்படி நம்புறது? எதை வச்சு சொல்றீங்க? இதுக்கான பதில் 2015ல நேபாளல ஏற்பட்ட பூகம்பத்தால லட்சக்கணக்கான வீடுகள் இடிஞ்சு 10,000 பேருக்கும் மேல இறந்து போயிட்டாங்க. பின் 2019ல நேபாள அரசாங்கம் நில அதிர்வுக்கு வழக்கமான கட்டுமான முறையை காட்டிலும் இந்த எர்த் பேக் முறை கட்டுமானம் பூகம்பத்தை எதிர்த்து உறுதியா நிக்கும்னு தன் மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் சராசரி கட்டிடத்தை அதிர்வுகளுக்கு உட்படுத்தும் போது தடிமன் கம்மியாவும் ஒரு பக்கத்துக்கும் இன்னொரு பக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாததுனாலையும் தனித்தனியா பிரிஞ்சு சுவர்கள் ஃபெயிலியர் ஆயிடும். அதுவே இந்த எர்த் பேக் வீடுகள்ல இவங்க தனித்தனி பையில மண்ணை நிரப்பாம ஒரு நீட்டான டியூப் மாதிரி பைய ரெடி பண்ணி அதுல மண்ணை நிரப்பி இந்த எர்த் பேக் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது இந்த படத்துல இருக்கிறபடி இங்க இருந்து இது வரைக்கும் வெளியில நீட்டின வரைக்கும் ஒரே மூட்டை, அதுக்கு கீழே அதே பக்க வரி, பட் இப்படி வெளியில நீட்டாது. அதுக்கு பதிலா இங்க இந்த பக்கத்துல இருந்து போற டியூப் மண் மூட்டை அந்த சுவரை ஊடுருவி போற மாதிரி பொருத்தப்படுது. இப்படி 2 திசையில இருந்து வர டியூப் மூட்டைகள் ஒன்னு இப்படி வெளியில நீட்டியும் அதே வரியில இந்த திசையில இருந்து வர மூட்டை 2 துண்டுகளா இங்க ஒன்னு அங்க ஒண்ணுன்னு பொருத்தப்பட்டு பின் அடுத்த வரியில இது ரெண்டும் ஒரே டியூபாவும் இது 2 துண்டுகளாவும் இப்படியே டியூப் மண் மூட்டைகளை ஆல்டர்னேட்
மேக்னெட்டா வச்சு மொத்த சுவரையும் எழுப்புறதால ஒரு பக்க சுவர் சாய முற்பட்டாலும் அதோடைய 2 பக்கவாட்டுல இருக்கிற சுவர்கள் அதை நகர விடாம தாங்கி பிடிக்கும். ஆக சராசரி வீடுகளோட ஒப்பிடும்போது இப்படி டியூப் மாதிரி நிரப்பப்படும் எர்த் பேக் வீடுகள் அதிக அதிர்வுகளை தாங்கும்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர் ஹை அண்ட் சீஸ்மிக் ஜோன் பூகம்ப எல்லையில இல்லாததுனால நம்ம இப்படி சின்ன மூட்டைகளை வச்சு வீட்டை கட்டியே ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா 5000 இருந்து 10,000 போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இப்படி டியூப் மாதிரி உள்ள பைகளை வாங்கி மண்ணை நிரப்பி வீட்டை கட்டிக்கலாம். பின் ஹெவியா மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா மூட்டை நகருமானும் சிலர் கேட்டிருந்தீங்க. இதுக்கான பதில் ராணுவங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா எதிரிகள்ட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்க இந்த எர்த் பேக் வாலை தான் பேரிகார்டா பயன்படுத்தி அதோடைய மறைவுல ஒளிஞ்சுக்குவாங்க. காரணம் இந்த எர்த் பேக்கை பொறுத்தவரை தோட்டாக்களால கூட இந்த மண் மூட்டையை நகர்த்தவோ ஊடுருவவோ முடியாது. இதே காரணத்தினாலதான் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய அணையை ஒட்டி உள்ள தடுப்புகள் எல்லாமே செங்கல் சுவர்களாலேயோ காங்கிரீட்டாலேயோ உருவாக்காம மண்ணு மூட்டைகளை போட்டுதான் வெள்ளத்துடைய வேகத்தை குறைச்சும் தண்ணியுடைய பாதையையும் தடுப்பாங்க. இந்த எர்த் பேக் முறை கட்டிடங்களுடைய வாழ்நாள் சராசரி செங்கல் முறை வீடுகளை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சது இல்லைங்க. 2018 போது நேபாளில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் 10 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வெறும் 10,000 ரூபாய் செலவுல சிம்பிளான ஒரு எர்த் பேக் வீட்டை கட்டியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.